Hello students. இந்த லெக்சர்ல நம்ம மெக்கானிக்கல் சிஸ்டம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஹவு டு மாடல் அ மெக்கானிக்கல் சிஸ்டம் மேத்தமேட்டிக்கலி. ஓகே, சரி. இப்போ இந்த மெக்கானிக்கல் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு பைக்குன்னு எடுத்துக்குவோமே. பைக்குன்னு உடனே என்ன ஞாபகம் வரும்? முதல்ல அதோடைய வெயிட் இல்லையா? ஓகே, அதுக்கப்புறம் அது வந்து ரோட்டில் போகுது. அப்போ என்ன ஆகும்? ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஓகே, அந்த ஃப்ரிக்ஷனுக்கு என்ன தேவை? ஓவர் கம் பண்ணுறதுக்கு வி நீட் லூப்ரிகேஷன். அதுக்கப்புறம் நல்ல ஒரு சஸ்பென்ஷன் வேணும். ஸோ இதெல்லாம் தான் பேசிக். ஸோ இதை வச்சு தான் மெக்கானிக்கல் சிஸ்டம்க்கு தேர் ஆர் 3 பேசிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் சிஸ்டம். 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மாஸ், நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் டேம்பர். ஸோ தீஸ் ஆர் த 3 basic elements of any mechanical system. Okay, so இந்த mass, spring, damper அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். mass வந்து யூஸ்வலாக it is represented by a rectangular box. உள்ள வந்து m போடுவோம். this is mass. springன்னு சொல்லும்போது this is spring. next damperன்னு சொல்லும்போது என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வரைவோம். இது வந்து this is basically a piston cylinder arrangement. okay, so mass, spring and damper. okay, next வந்து we will see how to mathematically model it. இண்டிவிஜுவலாக ஒன்றுத்தையும் பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு அதுக்கப்புறம் என்ன ஒரு சிஸ்டம் கொடுத்தாலும் அதில் வந்து நம்ம அதோடைய ஈக்குவேஷன், மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன் நம்ம எழுத முடியும். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மாஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எப்போவுமே மெக்கானிக்கல் சிஸ்டமில் நமக்கு தெரியும் இன்புட் வந்து ஃபோர்ஸ். ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோன்னா என்ன ஆகும்? மாஸ் என்ன ஆகும் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது? ஸோ மாஸ்க்கு ஏற்கனவே நான் இது சொல்லிட்டேன். ஸோ whenever a force is being applied, மாஸ் என்ன பண்ணும்? accelerate ஆகும். ஓகே, மூமெண்ட். ஸோ the force acting on a mass is proportional to its acceleration. ஓகே, அந்த ஆக்சிலரேஷனை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது வந்து பேசிக்கலி டிஸ்பிளேஸ்மெண்ட். எக்ஸ் ஆஃப் டி எடுத்துக்கோங்க, மூவ் ஆகும். கரெக்டாக? ஓகே, ஸோ விச் மீன்ஸ் எஃப் ஆஃப் டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டி ஸ்கொயர் எக்ஸ் ஆஃப் டி பை டிடி ஸ்கொயர். ரைட்? எக்ஸ் ஆஃப் டிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லிட்டேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆன் டபுள் டிஃப்ரென்ஷியேஷன் வில் கிவ் யூ ஆக்சிலரேஷன். கரெக்டாக? dx by dtங்கிறது velocity, d square x by dt ஸ்கொயருங்கிறது acceleration. ஓகே, எப்போவுமே ப்ரொபோர்ஷனாலிட்டி சைன் எடுக்கணும்னா we know equal to அப்படின்னு போடும்போது ஒரு கான்ஸ்டன்ட் ஒன்று ஆட் ஆகும். அந்த கான்ஸ்டன்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மாஸ். ஸோ d square x of t by dt square, this is the force acting on a mass, right? ஸோ இதை வந்து எஃப்எம்னு கொடுத்துருவோமே அப்படின்னா அது வந்து மாஸ்க்குன்னு நம்ம கரெக்டாக புரியும். ஸோ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ மாஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்? இதை நான் அங்கே தனியாக எழுதிடுறேன். எஃப்எம் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு எம் d square x of t by dt square. ஓகே, இப்போ அடுத்த எலிமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் இல்லையா? சரி, ஒரு ஸ்ப்ரிங்குக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? ஸ்ப்ரிங்குனா ஒன்று அந்த ஸ்ப்ரிங்கு வந்து எலாங்கேட் ஆகும், எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டினால ஒன்று எலாங்கேட் ஆகும் இல்லை கண்ட்ராக்ட் ஆகும் இல்லையா? ஸோ இப்போ வந்து ஸ்ப்ரிங் எடுத்துக்குவோம். ஸோ ஸ்ப்ரிங்குக்கு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? இதுதான் ஸ்ப்ரிங்கோடைய நோட்டேஷன். ஓகே, ஸோ த ஃபோர்ஸ் when it acts on a spring என்ன ஆகும்? ஒன்று கண்ட்ராக்ட் ஆகும் இல்லை எக்ஸ்பேண்ட் ஆகும்னு பார்த்துட்டோம். ஸோ அது வந்து எக்ஸ் ஆஃப் டி டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ எப்படி டிஸ்பிளேஸ் ஆகும்? நீங்கள் இங்கே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா இங்கேருந்து அது மூவ் ஆகும். கரெக்டாக? ஓகே, ஸோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சைன் எடுக்கணும்னா அகெயின் யூ ஹாவ் டு இன்ட்ரடியூஸ் ஈக்குவல் டு இல்லைங்களா? ஸோ எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு
k into x of t. What is k? Spring constant. Okay, spring constant என்றதை இங்கே எழுதிடுவோம். ஓகே, ஸோ இங்கேயும் k போட்டுடலாம். k போட்டுட்டோம்னா ஸ்ப்ரிங்கோட எதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ the force acting on a spring is equal to k into x of t. அதையும் இங்கே தனியாக எழுதிக்குவோம். ஓகே, இப்போ கடைசியாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டேம்பர். டேம்பர் ஏற்கனவே சொன்னேன், பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி. அந்த பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட்டு தான் வேறு ஃபார்மில் நமக்கு டேம்பர்னால என்னது, டேம்பர்னா குறைக்கிறதுன்னு அர்த்தம், அந்த ஃப்ரிக்ஷனை குறைக்கிறது. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம சிம்பிள் பார்த்துட்டோம் ஏற்கனவே, இப்படி தான் வரும் இல்லையா? சரி, இதை வந்து எப்படி எடுத்துக்கலான்னா, ஒரு சிலிண்டர், அந்த சிலிண்டரில் உள்ளே வந்து ஆயில் இருக்குது. ஏற்கனவே இது லூப்ரிகேஷனுக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ உள்ளே வந்து ஆயில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஃபோர்ஸ் எங்கே கொடுப்பாங்க? இந்த பிஸ்டனில் தான் ஃபோர்ஸ் கொடுக்கணும் இல்லைங்களா? இப்படி கொடுக்கும்போது என்னாகும், உள்ளே இருக்கிற ஆயில் இந்த கேப்ஸ் வழியாக லீக் ஆகி வெளியில் வரும். கரெக்டாக? ஸோ force acting on a damper F of t is proportional to rate of flow of oil. Correctingla? So F of t is proportional to velocity, or it is dx by dt. முன்னாடியே பார்த்துட்டோம். Okay, so force acting on a damper is proportional to the rate of flow of oil. So it is given as F of t is proportional to dx by dt. So in the proportionality எடுக்கணும்னா again f of t is equal to b dx of t by dt. இது வந்து damping coefficient. ஓகே, ஸோ இதை வந்து டேம்பருடையது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக fb போட்டுக்குவோம். ஸோ இங்கேயும் fb of t is equal to b dx of t by dt. Okay, yeah? So those are the three basic elements notation in mathematical form. So massna எப்படி எழுதணும், ஸ்ப்ரிங்குக்கு என்ன வரும், டேம்பருக்கு என்ன வரும்ன்றத நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மில் பார்த்துட்டோம். இப்போ ஒரு சிம்பிள் மெக்கானிக்கல் சிஸ்டம் ஒன்று போட்டு பார்ப்போம். நம்ம சிம்பிள் மெக்கானிக்கல் சிஸ்டம்னால் நம்ம எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர், அதுதான் வந்து பேசிக் நமக்கு தெரியும். அதில் வந்து ஆர்எல்சி கனெக்டட் இன் சீரீஸ் அப்படிங்கிறத ஒரு ரொம்ப பேசிக்கான சிஸ்டமாக பார்ப்போம். ஸோ அதே மாதிரி மெக்கானிக்கல் சிஸ்டம்லையும் பேசிக் எலிமெண்ட்ஸ் சொல்லிட்டு மாஸ், ஸ்ப்ரிங்கு, டேம்பர்னு. இப்போ அதை ஒரு சிஸ்டமாக நம்ம வரைகிறோம்னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அண்ட் டேம்பர் போட்டாச்சு. இப்போ ஃபோர்ஸ் வந்து எங்கே கொடுப்போம்? இது வந்து ஃபிக்ஸட் சர்ஃபேஸுன்றதுனால இந்த மாதிரி கொடுக்குறோம். ஓகே, இப்போ இங்கே ஃபோர்ஸை வந்து எங்கே கொடுப்போம்? எப்போவுமே ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் சிஸ்டம்க்கு மட்டும்தான் ஃபோர்ஸ் கொடுக்க முடியும், மற்ற எலிமெண்ட்ஸ்க்கு கொடுக்க முடியாது. ஓகே, இதுதான் ஃபோர்ஸு. ஓகேங்களா? ஸோ இப்படி ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்னாகும்? ஏற்கனவே பார்த்துட்டோம், whenever a force is applied, மூவ் ஆக போகிறது எது? மெக்கானிக்கல் சிஸ்டம் இந்த மாஸ் மட்டும்தான் மூவ் ஆகும். மாஸ் மூவ் ஆகும்போது நமக்கு இந்த சஸ்பென்ஷன், டேம்பர் இதெல்லாம் தேவைப்படும். டன். ஸோ இந்த மாஸ் தான் மூவ் ஆக போகுது, எக்ஸ் ஆஃப் டி. இந்த ரெஃபரன்ஸ்லேருந்து தான் கிளம்ப போகுது, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக போகுது. ஸோ அதனால் இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், தீஸ் ஆர் த ஈக்குவேஷன்ஸ் ஃபார் இண்டிவிஜுவல் மாஸ், ஸ்ப்ரிங் அண்ட் டேம்பர். இப்போ இதுக்கு ஈக்குவேஷன், இந்த சிஸ்டம்க்கு, இந்த சிம்பிள் மெக்கானிக்கல் சிஸ்டம் மாஸ், ஸ்ப்ரிங், டேம்பர் சிஸ்டம்க்கு ஈக்குவேஷன் எழுதணும்னா என்ன பண்ணுவோம்? எப்போவுமே அப்ளைடு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்போசிங் ஃபோர்ஸஸ். இதில் தான் நமக்கு வந்து இந்த நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா அப்படிங்கிறது பிக்சரில் வரும். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா என்னது? எவ்ரிபாடி கண்டினியூஸ் டு பி இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் or of uniform motion unless it is acted upon by an external force. இல்லைங்களா? ஸோ
நமக்கு ஒரு மாஸை வந்து நம்ம தள்ளணும். இப்போ ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளை நம்ம வந்து தள்ளணும்னு நினச்சோம்னா நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் சும்மா நீங்கள் ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா, ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா மூவ் ஆகிடாது, ரைட்? ஏன்னா ஒவ்வொரு பாடிக்குமே அந்த மாஸ்க்கு என்ன இருக்கும்னா ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ்ன்னு இருக்கும். நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா உடனேலாம் தள்ளாது. ஸோ அந்த அப்போசிங் ஃபோர்ஸையும் ஓவர் கம் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா தான் அது மூவ் ஆக ஆரம்பிக்கும், ரைட்? ஸோ அப்ளைடு ஃபோர்ஸ் ஷுட் பி more than the opposing forces, அப்போ தான் வந்து the mass will start moving. So applied force is always equal to the sum of opposing forces. இங்கே இப்போ எதெல்லாம் opposing force produce பண்ண போகுது? I said force மட்டும் மாஸ்க்கு கொடுப்போன்னு சொன்னேன். ஆனால் opposing forces will be produced by all the elements. எல்லா எலிமெண்ட்ஸுமே opposing force produce பண்ணும். ஸோ என்னென்னலாம் opposing force produce பண்ண போகுது? மாஸ் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணும், டேம்பர் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணும், ஸ்ப்ரிங் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ opposing force of mass, spring, damper, இது தனி, ஓகேயா? ஸோ f of t is equal to m d square x of t by dt square plus b dx of t by dt plus kx of t. So this is the mathematical equation governing a simple mass spring damper system. புரிஞ்சுதா எல்லாருக்கும்?